Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு, தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்துவது. சொல்லுங்க, தேவனை எப்படி நாம் பிரியப்படுத்துவது. அது கொலோசியர் 1:10, that ye walk worthy of the Lord unto all pleasing, being fruitful in every good work and increasing in the knowledge of God. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக, யாருக்கு பிரியமுண்டாக? கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்கள். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகள். நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கணும். அது நற்கிரியைகள் நிறைந்ததாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவிலே மேலே 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 முன்னோக்கி போகணும். கர்த்தருக்கு பிரியமுண்டாகிற வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை எப்படி பிரியப்படுத்துவது, அதனுடைய ஆழமான அந்த சத்தியத்தினால் தலைமுறைகளுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆனால் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும். இதில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் உங்களுடைய நோக்கம் தேவனை பிரியப்படுத்துவது மாத்திரம். ஆக நீங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவே நோக்கி பொறுமையோடு ஓடணும். இன்றைக்கி வேதத்தில் முதலாவது பாயிண்ட்டு, நம்ம எப்படி தேவனை பிரியப்படுத்தணும்னா நம்மளுடைய நடக்கையில், இன் அவர் வாக்கிங் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரோடு நாம் எப்படி நடக்கணும், அந்த நடக்கிறதுக்கு நாம் எப்படி தகுதி உள்ளவங்களாக ஆகணும். நிறைய பேர் தேவனோடு நடப்பது என்றால் அனுதின வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் உன்னுடைய நடக்கை அவரை எப்படி பிரியப்படுத்துதுன்னு அவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவின் சிந்தையே அங்கே இருக்கணும்னாரு. இயேசுவின் சிந்தை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசுவின் சிந்தை இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவின் சிந்தை என்ன? பிலிப்பியர் 4:8. கடைசியாக நேரம் நெருங்கிடுச்சு, கடைசி காலத்தில் இருக்கோம். We are living in end times of end times. கடைசி காலத்தின் கடைசி காலத்தில் இருக்கோம். கடைசியாக சகோதரரே, அப்படியே அன்பா கூப்பிடுறேன். நம்ம எல்லாம் சகோதரர்கள். யாருக்குள்ள சகோதரர்கள்? கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். இங்க இருக்க நம்ம எல்லாம் சகோதரர்கள். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி, கற்புள்ளவைகள் எவைகளோ, கேரக்டர், அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான் இயேசுவின் சிந்தை. இந்த 8 காரியங்கள் எஸ்பெஷலி விசுவாசிகளுக்கு, இயேசுவின் சபையிலே அங்கமாக இருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நீங்கள் எப்படி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறத குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே சாட்சியாய் அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். 1 பேதுரு 2:21 படிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு அவருடைய அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிட்டார். நீங்கள் யாரையும் இப்போ பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பின்பற்றக்கூடாது, இயேசுவை பின்பற்ற வேண்டாம். அவர் தான் உங்களுக்கு முன்மாதிரி. அது தெளிவாக இருக்குது. ஏன்னா அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இந்த உலகத்தில் அவருடைய நாமத்துக்கு மேலே எந்த நாமமும் கிடையாது. உலகத்தில் எந்த நாமமும் கிடையாது. எந்த நாமத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. எந்த நாமத்தின் மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாய் நீங்கள் இருங்கள். எல்லா நாமத்துக்கு மேலான அந்த நாமத்தை அறிக்கையிட்டு
உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் வேரூன்றி நீங்கள் முன்னே போக வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26, 27 நீங்கள் படிச்சீங்கன்னா, உன் கால் நடையை நீ சீர்தூக்கி பாருங்கிறார். அதுபோல் தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் அந்த விசுவாசம் என்கிற அந்த வேர் ஊன்றணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நடக்கையாய் அது மாறும். த ஒர்க்கிங், நற்கிரியைகளாகிய கனிகள். அநேக கிறிஸ்தவ, அது ரெண்டாவது. முதல்ல என்ன பார்த்தோம்? வாக்கிங். ரெண்டாவது ஒர்க்கிங், நம்மளுடைய கிரியைகள். தேவனுடைய வேலைகளிலே உங்களை அர்ப்பணிக்கணும் எல்லா விதத்திலும். பின்பு அந்த ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய ராஜ்ய மகிமைக்காக வேலை செய்யணுமா? நம்ம எதை செஞ்சாலும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். 3வது காரியம், முதலாவது என்ன பார்த்தோம்? வாக்கிங். ரெண்டாவது, 3வது விஸ்டம், ஞானம். அது பாருங்க, அண்ட் இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட். அந்த கொலோசியர் 1:10 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது ரொம்ப அற்புதமான வசனம். என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காகரமாகிறார். என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியானாய் இராதபடிக்கு நானே ஒன்றும் வெறுத்து விடுவேன். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, தேவனை அறிகிற அறிவில் வளரணும்னு ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் பாரு, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்ததனால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேனுங்கிற. எவ்வளோ பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டு. நீ ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஞானமே எப்படி கிடைக்குதுன்னா, தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளர 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 தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே பெருகுகிறது. தேவனுடைய ஞானம் பெருகுகிறது. ஏன்னா பாருங்க, தேவனை அறிகிற அறிவிலே வளர்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லா மனுஷரும், இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் அவர் சிலுவையில் பலியானார். இப்போ அவரை, அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து படிச்சிங்கன்னா, அதில் பெரோயா என்கிற சபையார் அவங்க என்ன பண்ணாங்க? தினமும் அந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இதோடைய அர்த்தம் என்ன, இதோடைய அர்த்தம் என்ன தெரியல. நான் போய் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குது. ஆராய்ச்சி பண்ணி அதை தியானிக்க ஆரம்பித்தார்கள். யார்? பெரோயா சபையார். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? மற்ற சபையாரத்தை விட அவர்கள் குணசாலிகளாக இருக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி தான் பேசினாங்க. அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் அப்படி தான் விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. யார் அது பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் தேவனுடைய இருதயத்தை எப்படி மகிழ்விக்க வேண்டும்? நம்மளுடைய அனுதின வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துவது தான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய இருதயத்தை எப்படி பிரியப்படுத்துவது என்பதை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு ஏசாயா 44:21, நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ மறந்தாலும், நீ அவரை அசட்டை பண்ணாலும் அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார், நீ என்னால் மறக்கப்பட. எவ்வளோ அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். அதனால தான் நீதிமொழிகள் 23:26 அவர் கேட்குறாரு, என் மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நம்ம கண்கள் யாருடைய வழியை நோக்கணும்? தேவனுடைய வழியை.
நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். பாருங்கள், லூக்கா 12:34 படிச்சிங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. வேத வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வசனத்தின் மூலமாய், அதை தியானிப்பதன் மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்படுகிறார். தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய இருதயம் அனுதினமும் புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு நம்முடைய இருதயம் அந்த தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது நாம் தேவனை நெருங்குகிறோம், தேவனிடத்தில் அதிகமாய் நெருங்குகிறோம். Draw near Jesus Christ, he will draw near you. தேவனிடத்தில் நெருங்கணும். நம்ம கடைசியாக நாம் ஒரு வசனத்தை சொல்லி இந்த செய்தியை முடிப்போம். அதனால தான் மத்தேயு 5:8 வசனத்தில் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த இருதய சுத்தம், இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கவங்க மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை நீங்கள் அனுதினமும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உன்னுடைய இருதயத்தை நீ எதனால் பரிசுத்தமாக்குவாய்? சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையினால் உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்படணும். உன் இருதயம் பரிசுத்தமானால் நீ தேவனை தரிசிப்பாய். ஹல்லேலூயா. நீ இந்த பூலோகத்திலே உலக காரியங்களை தரிசித்து தேவனை காண வேண்டும் என்றால் அது நீ ஏமாந்து போயிடுவ. நீ விசுவாசிக்கணும், இந்த தேவன் உயிருள்ள தேவன், அவர்தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும், அவரே சத்தியம் வழி ஜீவன், அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு வழி இருக்கு, அவரே நம்ம நியாயந்தீர்க்க வரப்போகிறாரு. இந்த தேவனை அறிகிற அறிவிலே இந்த தேவனுக்கு நாம் எப்படி இந்த உலகத்தில் பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து இனி வருகிற நாட்களிலே நீங்கள் தீவிரமாய் அதை குறித்து சிந்தித்து ஆராயணும். இந்த தேவனை எப்படி பிரியப்படுத்தணும், இந்த தேவனுக்கு நாம் பயந்து எப்படி வாழ வேண்டும். இந்த தேவன் உண்மை உள்ள தேவன், இவர் வல்லமை உள்ள தேவன், இவர் மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்போடு வரப்போகிறார், அப்பொழுது நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்து இந்த பூலோகத்திலே உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி சந்ததியின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமேன். ஹல்லேலூயா.